வணக்கம் டெக் தமிழா. போடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஆப் போடு. ஆப்ஸை பற்றி இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ முதல் எபிசோடாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் ஃபோனில் இருக்கிற 3 ஃபினான்ஷியல் ஆப்ஸ் என்ன, அதாவது பர்சனல் ஃபினான்ஸ் ஆப்ஸ் என்னன்னு. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்காக எனக்கு தோணுது. ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இன்னும் வேலைக்கு போகாதவங்களா இருக்கலாம், பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஆப்ஸ் பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். அதுவும் இந்த சேமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். எவ்வளோதான் சம்பாதித்தாலும் அந்த சேமிக்கிற பழக்கம் இல்லாட்டி இந்த சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. சேவிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து சேவிங்ஸை ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தாங்கன்னா பலர் வந்து டைரி நோட்டில் எழுதி வைப்பாங்க வரவு செலவுலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஸ்மார்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கையில் எப்பவுமே இருக்குது. ஸோ டைரிலாம் தேவையில்லை. நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே சில ஆப்ஸ் மூலமாக இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பண்ணி வைக்கலாம். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து 3 ஆப்ஸ். முதல் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனிட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் உங்கள் வரவு செலவு நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து டெய்லி உள்ள உங்கள் வரவு செலவை அதில் நீங்கள் நோட் பண்ணலாம். மாதம் வந்து சில செலவுகள் வந்து தொடர்ந்து இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா மாதம் அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அதாவது உங்கள் ஃபோன் பில், இன்டர்நெட் பில், அந்த மாதிரி பில்லாம் வந்து நீங்கள் அவருக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் வந்து தன்னாலே வந்து அப்டேட் ஆயிரும். அப்புறம் வந்து டெய்லி உள்ள வரவு செலவு இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், குறியீடு பண்ணிக்கலாம். இது வந்து கிராஃபிக்காக உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளவு வரவு வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எதுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா வந்து பல கேட்டகரிஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான உங்களோட ஓன் கேட்டகரிஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிளாத்திங், என்டர்டைன்மெண்ட், ஃபுட், ஃபியூல், ஹெல்த் இதெல்லாம் இருக்குது. ஸோ கிராஃபிக்கில் உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே ஒரு மாதத்தில் நீங்கள் அதிகமாக எதுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் உங்கள் ஃபினான்ஸை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப். எல்லா ஆப்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆப்னு சொல்லலாம். இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், சேவிங்ஸ் பண்ணுறோம், அதை வந்து நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பலரும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் சேஃபாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டாக நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை விட இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் ஃபண்டுன்னு இருக்குது, டைரக்ட் ஃபண்டுன்னு இருக்குது. ரெகுலர் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் வந்து எடுப்பாங்க அந்த புரோக்கர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து இந்த கமிஷன் போகும். ஆனால் டைரக்ட் ஃபண்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரோக்கரேஜ் கட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு முழுமையாக நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். இப்போ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பலரும் விரும்புகிறாங்க. அதுக்காக சில ஆப்ஸ் இருக்கு. இப்போ நான் பர்சனலாக யூஸ் பண்றது வந்து மை வே வெல்த்ங்கிற இந்த ஆப். இந்த ஆப்ல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட் ஆகும். அதுல வந்து டைரக்ட்னு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க எது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு. ஸோ அதை பார்த்து நல்ல ஃபண்டை பார்த்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்து தீர விசாரிச்சு நல்ல ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 3வது ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வைஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நண்பர்கள் கூட நீங்கள் படத்துக்கு போகிறீங்க. ஸோ ஒருத்தர் வந்து செலவு பண்ணுறாரு, டிக்கெட் எடுக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து அந்த ஆட்டோ செலவு அல்லது கேப் செலவு எல்லாம் பார்த்துக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம எல்லாம் கணக்கு போடுவோம். அப்பா நீ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஸோ மொத்தம் இவ்வளோ ஆச்சு, உன் பங்கு இவ்வளோ, என் பங்கு இவ்வளோன்னு போடுறோம். அது இல்லாமல் இந்த ஸ்பிளிட் வைஸ் ஆப்பில் வந்து அது தன்னாலேயே அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பிளிட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் செலவுலாம் நீங்கள் போடுங்க, யார் இந்த செலவு பண்ணியிருக்கான்னு போடுங்க, யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அது ஈஸியாக இந்த ஸ்ப்ளிட் பண்ணலாம் உங்கள் செலவுகள் உங்கள் நண்பர்கள் கூட. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து என்னோட 3 ஆப் பர்சனல் ஃபினான்ஸுக்காக நான் யூஸ் பண்ணுறக்கூடிய ஆப். ஸோ நீங்கள் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது தெரியட்டும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.